எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை சைஸ் தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு 5 தலை புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இதெல்லாம் நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் இப்போ எடுத்துருக்கிறது கோதுமை சேமியா தான். சரி, இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம், முட்டையெல்லாம் போட்டு தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா வணங்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் சொம்பில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்தோடனே தேவையான உப்பு போட்டு தண்ணி கொதி வர கேப்பில் நம்ம முட்டையை இங்கே வணக்கிக்கலாம். நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த கோதுமை சேமியாவையும் அதில் போட்டுட்டு நல்லா சுண்டி வர கேப்பில் இந்த முட்டையும் நல்லா சுருளை வெந்துடும். அப்போ இதோட நல்லா கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது மீதமான அந்த மட்டன் குழம்போடு சாப்பிடும்போது இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.